எல்லாரும் கண்களை மூடி கத்தணும். அன்று தேவனே ஒரு விசை கூட தகப்பனே உம்முடைய சமூகத்துல எங்களை நீர் கொண்டு வந்து இணைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகள் உடைந்து விழ வேண்டுமாய் செபிக்கிறேன். எதிர்ப்புகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்கள் பகல் நேர பாடல் நீரே, எங்கள் இரவெல்லாம் கீதம் நீரே. துனு சந்தரா லீக பௌலி அந்தர புட கட கதலபா. கர்த்தருடைய பிரசனம் அளவில்லாமல் இந்த பகுதிகளை மூடிக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறேன். ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருடைய அறையும் நீர் நிரப்ப வேண்டுமாய், ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். சகல தடைகள் ஜெபித்தவர்கள் ஆயத்தமாய் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இதோ ஒரு விஷயம் கூட உடைய கரத்தை கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அன்பின் கரம் இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. தனே ஹந்தலபா ரூக பௌலி அந்தரே சந்தர கட கட கதட கட கதலபா. சகல கட்டுகள் பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரியட்டும். கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்பி நிற்க இதோ இந்த பிள்ளைகளுக்கு பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறேன். பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறேன். தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் கர்த்தர் நீர் இவர்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறேன். ஜப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில பற்றி பிடிக்கட்டும். ஜப நேரங்கள் அதிகமாக தக்கதாக ஒரு ஜப அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஜப அபிஷேகம் இல்லாமல் ஒருவனாலையும் ஜபிக்க முடியாது என் தேவனே. இதோ அந்த ஜப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில பற்றி பிடிக்கட்டும். எழும்பி நிற்கிற எல்லா தடை பண்ணுகிற குரங்கின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபிக்கிறேன். நேதுனி அந்தல கட கதுனி அந்தரோ சந்தர புட கட கதலவா தீபலி அந்தரே சந்தர புட கட கதலவா தேபல பௌஷந்தரா லீக்க பௌலி அந்தரே சந்தர புட கிட கிட கதட கட கதட கட கதல புட கதலவா. சாட்சியாய் நிற்க வையும். இதோ இந்த மீட்டிங்க்கு விரோதமாய் எழும்புகிற சகல தடைகள் உடையணும். பேசுகிற சத்தியம் தகப்பனை உண்மையிலிருந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது உயிரடைய பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லேதனான் துராசன் தரியோந்த ரபட கட கதலவா. அது ஒவ்வொருவரையும் உணர்விக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். உன்னதமான தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர் என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பிளாரோஸின் வல்லமைகள் முறியடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம இன்றைக்கு 4வது சபையை குறித்து பார்க்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் முன்னாடி ஒரு ஆர்டர் சொன்னேன். முதல்ல எபேசு சபை, முதல்ல குறைவுள்ள சபைகள் எல்லாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நிறைவுள்ள சபைகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். குறைவுள்ள சபைகள்ல மொத்தம் 5 சபைகள் இருக்கிறது. அதுல 4வது சபை தான் இந்த தியத்திரா சபை. இந்த சபையை குறித்து நீங்க ஒரு வாட்டி படித்துட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல 18வது வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இருந்து 18வது வசனத்துல இருந்து அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் 29வது வசனம் வரைக்கும் இந்த தியத்திரா சபையை பத்தி, பிலதெல்பியா சபைக்கு நிகரா தியத்திரா சபையில அநேக வசனங்கள் கர்த்தர் பேசுகிறார். நிறைய நேரம் பேசுறாருன்னு சொல்லலாம் இல்லையா? சோ அதுல முதல்ல நான் பாசிட்டிவா வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். 19வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த சபை கிரியை செய்கிற ஒரு சபையா இருக்கிறது. அல்லேலூயா. அன்புள்ள எபேசு சபை மாதிரி ஆதி அன்பு விட்ட சபை இல்லது. இதுக்கு அன்பு இருக்கு அப்படின்னு கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சபையில ஊழியம் செய்கிறாங்க. இந்த சபையில விசுவாசம் இருக்கு, பொறுமை இருக்கு. அந்த கிரியைகள் அதிகப்படியாய ஃபர்ஸ்ட் செய்த கிரியை அப்படியே செஞ்சுட்டு இல்ல, அதிகமா பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் இங்க பாராட்டுகிறத நம்ம பார்க்கணும். 20வது வசனத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு. அல்லேலூயா. பட் ஐ ஹேவ் a problem with you. ஆமென். அல்லேலூயா. என்னவெனில்
தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். அல்லேலூயா. பெர்கமு சபையில பீலையாமின் உபதேசம் தான் என்டர் ஆச்சு. ஆனா தியத்திரா சபையில ஏசபேலே என்டர் ஆயிருக்கு. அல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரியுது. அங்க பீலையாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அது எனக்கு குறைவா இருக்கு, அதுல இருந்து மனம் திரும்பணும். அந்த டாக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏசபேல்ன்ற ஒரு ஸ்திரீ ஆனவளே சர்ச்சில் இருக்கிறா, தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கத்த சொல்லுகிறார். அல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரியுது. சில சபைகள்ல அந்த ஸ்பிரிட் டைரக்டா ஒரு நபருக்குள்ள இருந்து செயல்படாது. அதோடைய உபதேசங்களை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் நபர்களோடு அது திணிக்கும். இந்த ஸ்பிரிட் அட்டாக் ரெண்டு விதம் இருக்கு. ஒரு விதம் அவர்களை பொசஸ் பண்ணி கிரியேட் செய்யும். ஒரு மனிதனுக்குள்ள முழுமையா லேகியோன் எப்படி குடி இருந்துச்சு அந்த நபரோட, அப்படியே உள்ள பொசஸ் பண்ணும். பொசஷன் இல்லையா? அந்த பிசாசு டோட்டலா அந்த மனிதனை கண்ட்ரோல் எடுக்கும். அந்த மனிதன் தன்னிச்சையா எதுவும் செய்ய முடியாது. பிசாசு தான் அவனை இயக்கும், பிசாசு தான் பார்க்க வைக்கும், பிசாசு தான் செயல்பட வைக்கும், பிசாசு தான் அந்த காரியங்களை செய்யும் இல்லையா? ஆனா சில அட்டாக் இருக்கு. அது எப்படின்னா, சில காரியங்கள் மாத்திரம் அந்த பிசாசு செய்ய வைக்கும் இல்லையா? இச்சைகளினால அந்த இவர்களுடைய ஆசைகளை தூண்டினது நிமித்தம் சவுல் எந்நேரமும் டீமனைஸ்டா இல்ல, எந்நேரமும் பொசஸ்டா இல்ல இல்லையா? சவுல் ராஜா எந்நேரமும் பொசஸ்டா இல்ல. அந்த ஸ்பிரிட் வரும், கிரியை செய்யும். அப்புறம் தாவீது சொரமண்டலம் வாசிக்கும், அந்த ஸ்பிரிட் போயிடும். திருப்பி அந்த ஸ்பிரிட் வரும், கிரியை செய்யும். திருப்பியும் தாவீது டெலிவரன்ஸ் பண்ண போயிடும். புரியுதுங்களா? சோ நல்லா கவனிங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நபரை பொசஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் செயல்படுத்துகிறது வேற, ஒரு நபரை வெளியில இருந்து அந்த ஸ்பிரிட் அப்பப்போ உள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு வெளியே போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ரெண்டு விதமான பிசாசின் கிரியைகள். நிறைய விதங்கள் இருக்கு. மைண்ட்ல செயல்படும், சில உடல் உறுப்புகள்ல போய் பிசாசு உட்கார்ந்து அந்த உறுப்பை மாத்திரம் கண்ட்ரோல் எடுத்து செயல்படும். இதுதான் பொசஷன் அண்டர்ல தான் வரும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, இங்க பெர்கமு சபையில அந்த டாக்டர்னை உள்ள பிசாசு கொண்டு வருகிறான் இல்லையா? அங்க இருக்கிற யாரெல்லாம் அந்த டாக்டர்னுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பிசாசினுடைய அவர்களுடைய முழு பொசஷன் இல்ல, அவரு அந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம் அந்த பிசாசுடைய அட்டாக் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில விழுந்துகிட்டே இருப்பாங்க. மறுபடியும் அதே பாவத்தில் விழுவாங்க. விபச்சார பாவமோ இல்ல அதிக சாப்பாடு போஜக பிரியத்தினாலேயோ ஏதோ ஒரு டாக்டரினை கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவர்களுக்குள்ள இந்த பிசாசுடைய அட்டாக் இருக்கும். ஆனா பொசஷன் இருக்காது. ஆனா இங்க தியத்தரா சபையில ஏசபேல் எப்படி செயல்படுதுன்னா, அந்த சபைக்குள்ள ஏசபேல்னு ஒரு ஸ்திரீ இருக்கா அப்படின்னு கத்த சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏசபேல் அப்படின்ற அந்த பேர் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜகுமாரத்தியுடைய பேர் இல்லையா? இவள் பாகாலை பணிந்து கொள்ளுகிறவள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களை அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாப்பை திருமணம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாய் பாகாலுக்கு கீழ்ப்படிய பண்ணினவள் இந்த ஏசபேல். இவளுக்கு விரோதமாய் போராடுவதற்கு தான் கர்த்தர் எலியா என்கிற ஜப வீரனை எழுப்புகிறார். தீர்க்கதரிசி வல்லமையான தீர்க்கதரிசி எழுப்புகிறார். அல்லேலூயா, ஆமென். எப்போ பிசாசு அவனுடைய திட்டத்தை வல்லமையா செயல்படுத்துகிறானோ தேவன் அவனை வீழ்த்துவதற்கு வல்லமையான ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை தேவன் பழைய ஏற்பாடுல இப்பொழுதும் கூட எழுப்பி கொண்டிருக்கிறார். கைகளுக்கு எழுதிய சொன்னாமா, பிசாசு எவ்வளவு வல்லமையான திட்டத்தை கொண்டு வந்தாலும் தேவன் வல்லமையான நபர்களை எழுப்பி அந்த திட்டத்தை சிதறடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய திட்டமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதுதான்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே பிசாசின் கிரியைகளை அழிக்கதான். அல்லேலூயா. அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து சத்ருவை பாதப்படி ஆக்கும் போடும் வரைக்கும் காத்துட்டு இருக்காரு. எதுக்காக? சபை பிசாச மேற்கொள்ளோன்றதுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்ப பிசாசின் கிரியைகளை நாம் படிக்காமல், அதை குறித்ததான அறிவு நமக்கு இல்லாமல் அதை ஜெயம் கொள்ள முடியாது. ஆமென். அந்த அறிவு மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியனுடைய பலனை கொண்டு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒருவனுக்கு அறிவு இருக்கும், ஆனா அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் இருக்காது. அல்லேலூயா. அறிவும் முக்கியம், பலனும் முக்கியம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். அல்லேலூயா. அதுதான் நம்மளுடைய மீட்டிங்கே ஃபர்ஸ்ட் பிரேயர்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறமா தேவனுடைய வசனத்தை போதிக்கிறோம். முடியும் போது அதை அந்த அந்த எதை கேட்டோமோ அதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்றோம். சில பேர் நீங்க நினைக்கலாம், சரி பிரேயர் தானே, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போலாம், வசனத்தை கேட்டோம். கிடையாது. வசனம் உங்களுக்கு அறிவின் வெளிச்சத்தை தருது. ஆனா அந்த பிரேயர், கடைசியில நடக்கிற அந்த பிரேயர்ல அந்த வசனத்தை நீங்கள் செய்வதற்கான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். கைகளை வித்து அல்லேலூயா சொல்லாமாவே. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறது என்னவென்றால், ஒரு ஸ்பிரிட் உங்களுக்கு விரோதமா நிக்குதுன்னா அது எந்த வகையில உங்களை டச் பண்ணுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு, புறஜாதியை விட்டுருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரீரத்துல, குடும்பத்துல, அவன் சபையில, அவனுடைய மென்டலா, பிசிக்கலா, ஹார்ட்ல எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு டார்க் ஃபோர்ஸ், நான் சொல்லுவேன் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. அல்லேலூயா. பலவானை முந்தி கட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை விட்டு பலவான் நான் சொல்றது பிசாசு சொல்றேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமா ஒரு பலவான் இருப்பான். அந்த பலவான் ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். ஸ்கூல்ல நீங்க இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை, காலேஜ்ல இருந்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். குடும்பத்துல இருக்கிறீங்க எல்லாரும், குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பிரிவினை செயல்படும். ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஒரு துக்கம், இது எல்லாத்தையும், வியாதி எல்லாத்தையும் பிசாசு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த பிசாசு நமக்கு விரோதமா நிக்குது அப்படின்றதை நாம் அறிந்து கொள்ளும் தேவ சமூகத்துல. கைகளை அல்லேலூயா சொல்லாமாவே. ஏசபேல் அப்படின்ற இந்த ஸ்பிரிட்டோடைய சில, இப்ப நம்ம இந்த பீலையாமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஒரு 4 காரியம் பார்த்தோம் இல்லையா? அவன் இடரலை கொண்டு வருகிறான். அவன் தேவ ஜனத்தோட அந்நிய புத்திரர்களை பிணைப்புக்குள்ள கொண்டு வருவான் அந்த ஸ்பிரிட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போஜன பிரியத்தை கொண்டு வரும். அதே மாதிரி பொருளாசையை கொண்டு வரும், தூஷிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ஏசபேல் அப்படின்ற இந்த ஸ்பிரிட் முக்கியமா யாருக்கு விரோதமா நிற்கும்னா, சபை மக்களுக்கு விரோதமாய் நிற்கிறதை காட்டிலும், அங்க போட்டிருக்கு பாருங்க வசனம், என் ஊழியக்காரர் இல்லையா? 20வது வசனத்துல, ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. அல்லேலூயா. அப்போ இது ஊழியக்காரர்களை முக்கியமா போக்கஸ் பண்ணி விழத்தள்ளுகிற ஒரு ஸ்பிரிட் பிரதானமா. புரியுதா? ஊழியத்துல அல்லது ஒரு ராஜாவை, ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவர்களை, ஆளுகைக்குள்ள இருக்கிறவர்களை இது பிடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஏசபேல் அப்படின்ற இந்த ராஜாத்தி, இஸ்ரவேலின் ராணி என்று சொல்லப்படுகிற ஆகாப்பின் மனைவியா இருக்கிற ஏசபேலும் நீங்க பாத்தீங்கன்னா, வாசிங்க 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம். 16வது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம். 1 Kings chapter 16 verse number 31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்திருக்க போல, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இந்த அவன் பொருட்களை இது ஆகாப் ராஜாவை பத்தி போட்டு.
இல்லையா? 30வது வசனத்துல இருப்பாரு. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்வையிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான். ஆமே, அவனுக்கு முன்னாடி இந்த எவ்வளவு பொல்லாப்பான ராஜாவா இருந்தாலும் சரி, இவன் பாவத்தை விட அவங்க பாவம் கம்மியா தான் இருக்கான். அல்லேலூயா. ஆமே, இவன் அவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்யறான். இவனை ஏன் இந்த ஏசபேல் பிடிக்கிறான்னா, இவன் ஜனத்தின் அதிபதியா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனம் தேவ ஜனம் தான். யூதா ஜனமும் தேவ ஜனம் தான். இஸ்ரவேல் ஜனம் எரோபெயாம் சாலமோனுக்கு அப்புறம் எரோபெயாம் கீழே வந்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 10 கோத்திரம் பிரிஞ்சிச்சு. 2 கோத்திரம் தனியாகும், 10 கோத்திரம் தனியாகும். 2 கோத்திரம் தாவீதின் சந்ததிக்காக கர்த்தர் அந்த விளக்கு அணையக்கூடாதுன்றதுக்காக யூதாவின் சந்ததியா வைத்திருக்கிறாரு. இந்த 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனம் பிரிஞ்சிருச்சு. எரோபெயாம் காலத்துல, சாலமோனின் பையன் எரோபெயாம் காலத்துல பிரிஞ்சிச்சு. இந்த 10 கோத்திரத்தை ஆளுகை செய்வதற்கு பிசாசு போடுகிற ஒரு திட்டம் தான் ஏசபேல், இல்லையா? இந்த ஏசபேல் என்ன பண்றா, ஆளுகையில இருக்கிற ஆகாப்பை ஆளுகை செய்யும்படிக்கு அவனை மனம் முடிக்கிறான், இல்லையா? இங்க போட்டிருப்பாங்க, ஏசபேலுடைய தந்திரம் என்ன, என் ஊழியக்காரரை விபச்சாரி ஆக்குகிற ஆவி. நான் நிறைய ஊழியக்காரர்களை படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவர்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் அக்கினியா இருப்பார்கள். ஆனா கல்யாணம் ஆன பிறகு அந்த ஸ்பிரிட் அவங்க ஒய்ஃப்குள்ள இறங்கினது, ஏசபேல் ஸ்பிரிட், அது என்ன பண்ணும், இவர்களை கண்ட்ரோல் பண்ணும், இவர்களை செயலிழக்க பண்ணிடும். இவர்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டரை இந்த ஸ்பிரிட் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அது நான் அப்படின்னு சொல்றேன், உங்களை ஆளுகை செய்கிற ஒரு ஆவியாய் இந்த ஏசபேல் இருக்கும். இது எப்படி ஆளுகை செய்யும்னா, இது வந்து சும்மா ஆர்டர் போடுறது மாத்திரம் இல்ல, இங்கிலீஷ்ல மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது உங்களை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா உங்களை ஆர்டர் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நான் அழுதோ புலம்பியோ ரெகுலரா ஃபாலோ பண்ண என்னன்னா, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க செய்ய மாட்டேன்னு, நீங்க திருப்பியும் கேட்கறது, 10 வாட்டி அதையே கேட்டுக்கிட்டே இருந்தா 11 வாட்டி நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காண்டா, செஞ்சு தொலைப்புன்னு செய்வீங்க. அதுதான் கண்ட்ரோலிங். புரியுதா? என்னுடைய பையன் 5 வயசு பையன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னுடைய டாட்டர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? இதான் மேனிப்புலேஷன். உங்களை நீங்க அதிகாரத்துல பெரியவர்களா இருக்கலாம், நீங்க வயதுல பெரியவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு உங்களை அடிப்பனை வைப்போம் இந்த ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்பிரிட் கிட்ட எலியாவையே சோர்ந்து போக பண்ணின ஸ்பிரிட் ஏசபேல். அல்லேலூயா. இது என்ன பண்ணுதான், தன்னுடைய தேவனுடைய ஊழியக்காரரை விபச்சாரியாகவும் விக்கிரகங்களுக்கு புசிக்கிறதுக்கு போதிக்கிற போதனையை இந்த ஸ்பிரிட் கொடுக்கலாம். ஸ்பிரிட் தன்னை தீர்க்கதரிசி என்று காண்பிச்சு கொள்ளும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த பீலையாம் ஸ்பிரிட் வந்து தன்னை வந்து ஊழியக்காரனை போலதான் காமிக்கும். ஆனா ஏசபேல் வந்து தன்னை தீர்க்கதரிசி, கனம் புரிந்தின ஒரு தீர்க்கதரிசி மாதிரி காட்டும். அப்படியே தேவ பக்தி உள்ளதாக காட்டும். ஆனா இது கற்ற பலிபீடம் எல்லாம் பாகாலுக்கு பலிபீடம். அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல பழைய ஏற்பாடுல ரொம்ப தெளிவா இந்த ஏசபேலை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துடன் நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாடின் வெளிச்சத்துடன் நம்ம பழைய ஏற்பாடம் படிக்கணும், இல்லையா? அப்ப 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது இருப்பாரு. உபதியா வந்து நிறைய தீர்க்கதரிசிகளை காப்பாத்துறாருன்னு போட்டிருக்கு. நான் மையப்படுத்தி சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏசபேல் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கும். தீர்க்கதரிசி யாரு? தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவன், ஒரு சபையுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறவன். தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, அவன் தான் தேசத்தை வழி நடத்தும். அவன் போய் ராஜா கிட்ட சொன்னா ராஜா கீழ்ப்படுத்தி செய்வாரு. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வாயாய் இருப்பவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜனங்களுக்காய் பரிந்து பேசி பன்றாடி போராடி ஜெபிப்பவன் எரேமியா போன்ற தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமென். எரேமியா புத்தகம், ஏசாயா புத்தகம்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஜனங்க செத்துருவாங்கன்னு கர்த்தர் வந்து சொல்றாரு. ஐயோ சாவடிச்சிடாங்க கர்த்தாவேன்னு
புலம்பி புலம்பி எரேமியா அழுதி ஜெபிக்கிறார். ஆமென் சொல்ல முடியும். இப்படி பரிந்து பேசுகிறவர்களை, வல்லமையாய் இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவர்களை விழத்தள்ளுகிற ஒரு ஸ்பிரிட் தான் இந்த ஏசபேல். இந்த ஏசபேலுடைய இந்த ஸ்பிரிட் வந்து இன்னொரு புதிய ஏற்பாடுல இன்னொருத்தருக்கு விரோதமா செயல்படுச்சு. அதான் ஏரோதியாள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, நியூ டெஸ்டமெண்ட்ல. கொஞ்சம் அந்த பேட்டர்ன் தான் வேற, ஆனா ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் இல்லையா. இந்த ஸ்பிரிட் வந்து யோவான் ஸ்தானகன் எலியாவின் ஆவியை பெற்றான் இல்லையா. இந்த எலியாவின் ஆவிக்கு விரோதமாய் நிற்கிற ஸ்பிரிட் ஏசபேல். இதெல்லாம் பண்ணும். அதான் அதுவும் அங்கேயும் பாருங்க, புதிய ஏற்பாடுலயும் பாருங்க, ஏரோதியல் மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் ஏரோது பத்தி இங்க போட்டிருக்கு. 2வது வசனம் வாசிக்கிறேன். தன் ஊழியக்காரரை நோக்கி, ஏரோது தன் ஊழியக்காரனை நோக்கி, இவன் யோவான் ஸ்தானகன், இயேசுவை பார்த்து, இவர் யோவான் ஸ்தானகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம். அப்போ he has a illegitimate relationship. இந்த ஏசபேல் ஏரோதை எப்படியாவது ஏவி வசியம் பண்ணணும் என்பதற்காக இந்த ஏசபேல் எப்படி கிரியை செய்வாரு, ஜனத்தால் லீடர்ஷிப்பை போய் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்க ஒரு பதவி உயர்வு, ஆபீஸ்லயோ சர்ச்ல உங்களுக்கு ஒரு பதவியோ ஏதோ ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா பி வெரி கேர்ஃபுல். ஸ்பிரிட் உங்களை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்துல கூட இப்போ ஒரு பேச்சுலர் கல்யாணம் பண்ணி ஒரு மேரிட் பர்சனா வர, இட் இஸ் அ ப்ரமோஷன் இல்லையா. ஒரு குழந்தை பிறகு இட் இஸ் அ ப்ரமோஷன் இல்லையா குடும்பத்துல. அப்போ ஒவ்வொரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க அந்த லெவல்ல இருக்கிற ஸ்பிரிட் உங்களை டச் பண்ணும். ஓகேங்களா. விழுந்தீங்கன்னா உங்களை பொசஸ், உங்களை ஆளுகை செய்யும். இல்ல பாருங்க, ஏரோது தன் சகோதரன் ஆகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம். இவனுக்கும் சகோதரனுடைய மனைவி என்ன சம்பந்தம்? கள்ள தேவையில்லாத உறவு இல்லையா. இந்த ஏசபேலுடைய கிரியை என்னன்னா, யார் ஆளுகையில உட்கார்ந்துருக்காங்களோ அந்த ஆளுகையில இருக்கணும். இப்படி ஆகாப்ப பிடிச்சது போல இங்க ஏரோத பிடிக்குது. ஏன்னா இந்த ஸ்பிரிட் யாருக்கு விரோதமா இருக்குன்னா, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா இருக்கும். யோவான் ஸ்தானகன் தீர்க்கதரிசியில பிரதானமான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல எலியா தீர்க்கதரிசியில பிரதானமான மறுரூப அனுபவத்துல ஒண்ணு மோசே, இன்னொன்னு எலியா. இயேசுவை பார்க்க வந்தது பிரதானமான தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமா நிக்கிற ஸ்பிரிட் தான் இந்த ஏசபேல். ஆனா இது டைரக்டா எலியாவை ஃபேஸ் பண்ணாது. நீங்க எங்கேயுமே பாருங்க, எலியா ஏசபேல் இடத்துல போய் பேசின மாதிரியோ இல்ல ஏசபேல் டைரக்டா முகமுகமா எலியாவின் இடத்துல பேசின மாதிரியோ எங்கேயுமே இருக்காது. யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, இந்த ஏரோதியால் யோவான் ஸ்தானங்கன்னு முகமுகமாய் போய் பேசணும் மிரட்டினான்னு எங்கேயுமே இருக்காது. ஒண்ணு ஜனங்களை ஏவி விடுவா, ராஜாக்களை ஏவி விடுவா, லெட்டர் போடுவா, இததான் பண்ணுவா. மறைந்திருந்து காரியங்களை செய்வா. வெளியே தெரியவே தெரியாது இந்த ஸ்திரீக்குள்ள இந்த ஸ்பிரிட் இருக்குன்ட்டு. ஒரு வேஷத்தை போடுவா. ஒரு தீர்க்கதரிசி, கணம் பொருந்தின ஒரு ஆளு. இதான் காண்பிக்கும். உபவாசத்தை கூறுங்க, ஜபம் பண்ணுங்க, நாபோத்தை கொலை பண்ணணும், அதுக்கு உபவாசத்தை கூறுங்கன்னு இவ உபவாசம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கா. புரியுதா? நல்லா கவனிங்க. இவளுடைய கேரக்டரை நம்ம படிக்கிறோம். இதுல கத்த பேசுறாரு பாருங்க. இவள் மறைந்திருந்து காரியங்களை செய்கிறவள். அல்லேலூயா. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஆகாப்பதான் கோவப்பட்டுக்கிட்டு, எலியா ஆகாப்போட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஆகாப்ப கண்ட்ரோல் பண்ற ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு, அவன் ஒய்ஃபுக்குள்ள இருக்குது. அந்த ஸ்பிரிட் தான் நான் ஏசபேல். கரெக்டா? முகமுகமா கிரியேஷ முகமுகமா வந்தா கூட இதை பார்த்து இதை அடிச்சிடலாம். முகமுகமா வராது. நம்ம அதை கண்டறிய ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு வேண்டும். பகுத்தறிகிற வரம் நமக்கு வேணும். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்ட அனுபவம் வேண்டும். இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம் வேணும். என்ன ஸ்பிரிட் என் சர்ச்ல ஆளுகை செய்து, எந்த ஸ்பிரிட் தீர்க்கதரிசிகளை விளத்தலுது, எந்த ஸ்பிரிட் ஜப நேரங்கள்ல ஜப வீரர்களை வீழ்த்துது, கிளியரா காண்பிக்கும்.
பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு காரியத்தை எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். 1 ராஜாக்கள் 19 1 ராஜாக்கள் 19 எலியா வந்து 18ஆம் அதிகாரத்துல பாகால் தீர்க்கதரிசிகள், அப்புறம் அஷேராவுடைய தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரகத்துடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சங்கரிச்சு ஒரு பெருமழை, ஒரு பெரிய ரிவைவல கொண்டு வராரு. யாரு? எலியா. ஆனா ஏசபேல் என்ன பண்றா பாருங்க. 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 1 Kings chapter 19 verse number 1ல இருந்தே வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாரையும் பற்றி பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, ஆள் தான் அனுப்புவா, அவர் மாட்டான், ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சவால் விடுறான். நான் சவாலு, நீ பாகால் தீர்க்கதரிசி எலியாவே, நீ பாகால் தீர்க்கதரிசி என்ன செஞ்சியோ அதை அப்படியே நான் உனக்கு செய்வேன். அப்படி செய்யலன்னா தேவர்கள் என்னை தண்டிக்கட்டும். சவால். அல்லேலூயா. இந்த வார்த்தைய பிசாசு பேசணும். இந்த வார்த்தை ஏசபேல் பேசணும். இந்த வார்த்தை சவால எலியா கேட்ட உடனே அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அங்க ஒரு டிப்ரெஷன் நமக்குள்ள வருது. அல்லேலூயா, ஆமென். எப்போ நம்முடைய பிராணனை காக்குறதற்கு நம்ம முயற்சி செய்யறோமோ அங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவுட் ஆயிடும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து, அல்லேலூயா, சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே போக கடவன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாம அவன் தன்னை வெறுக்கிறவனா இருந்தாதான் இந்த ஏசபேல ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பெருகணும், நான் சிறுகணும்னு சொன்னார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவருடைய கேரக்டர், அவருடைய காரியங்கள்லாம் சிறுகணுமா? இயேசுதான் வளரணும். அல்லேலூயா. எல்லாரும் இயேசு வளரணும், நானும் வளரணும்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது. நான் சிறுகணும், இயேசு வளரணும். அல்லேலூயா. இயேசு பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா. அதான் ரைட் பிரேயர். கரெக்டா? அல்லேலூயா. தான் யோவான் ஸ்நானகனுடைய பிரேயர், ரைட் பிரேயர். பவுல் இன்னும் அதிகமா ஜெபிச்சார். நான் மரிக்கணும், அவர் பிழைக்கணும். அல்லேலூயா, அப்படின்னு சொல்லாமா? I should be dead, he should live in me. நான் ஒரு பொணம், அவர் செத்து போனவன், எனக்குள்ள ஜீவன் இயேசுவோடது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென். நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் பவுல் சொல்றார். அல்லேலூயா, ஆமென். what a pattern, what a statement, what a truth. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பிராணனை எப்பொழுது நேசிக்க ஆரம்பிக்கிறாயோ அங்கே நீ ஏசபேலை ஜெயிக்க முடியாது. ஏசபேலோடு போராடவே முடியாது, சண்டை போட முடியாது. அல்லேலூயா. முதலாவது நீங்கள் ஏசபேலை ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் பிராணனுக்காக ஓடக்கூடாது நீ. அல்லேலூயா. ஐயோ என் உயிர் போச்சே, உயிர் பயம். அல்லேலூயா. உயிர் பயத்தோடு இருந்தீங்கன்னா யூ cannot fight against Jezebel. அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியது என்ன நான் சொல்றேன், யோசிங்க. 14வது வசனம் 1 ராஜாக்கள் 19:14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். அந்த வெகு பக்தி வைராக்கியம் வேணும். அல்லேலூயா. அந்த வைராகியம் வேணும் இருதயத்துக்கு. அல்லேலூயா. அதான் அந்த அக்கினி அனல், மேன் அன்பின் நிமித்தம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அனல் உள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் இயேசுக்குள்ள ஜெயிக்க முடியும். எலியா வைராகியமா இருந்தாரு, இந்த இடத்துல ஓரளவு வைராகியம் இருக்க முடியுது, ஓடி போறாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதையும் எழுதி வச்சிருக்கிறார். அவரும் பாடுள்ள மனிதன், எந்த இடத்துல விழுந்தாரு அந்த இடத்துல நம்ம விழக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் நல்லா தெரியும், ஆனா தெளிவா ஏரோத போய் எச்சரிக்கிறார். நீ பண்றது தப்பு. நீ கார்பங்கு தேசாதிபதியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், ரோம் கவர்மெண்ட்டை சார்ந்தவனா இருக்கலாம், நீ யாராவனா இருக்கலாம், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங். அல்லேலூயா. உன்னுடைய சகோதரனோட மனைவியோடு நீ இருக்கிறது தவறு. கிளியரா சொன்னார் பாருங்க, கிளியர் கட். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரி கிளியரா போதிக்கிற தீர்க்கதரிசிகள் கிடையாது சபையில, இல்லையா? ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க. விரல் விட்டு எண்ணிடலாம், இவரு இருக்காரு, அவர்தான். ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம்ல சபையில.
கிளியரா ஜனங்களை பார்த்து, நீ டிவி பார்க்க கூடாது, நீ போனோகிராஃபி பார்க்க கூடாது, நீ இந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஜாதி பார்க்க கூடாது, தெளிவாய் போதிக்கிற தீர்க்கதரிசிகள் கிடையாது தானே சபையில. அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறாங்க இல்லையா? ஏன்னா சபை மக்கள் அஃபண்டட் கூடாதுன்றதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீ எலியாவின் ஆவியை பெற்றிருப்பாய் என்றால் நீ உரைக்கிற தீர்க்க தரிசனம் தேவனுடைய இருதயங்களை வெளிப்படுத்த வேண்டும். கை கவுத்தி அல்லது சொல்லாமா? அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இந்த ஏரோதின் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, இந்த ஆகாப்பின் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி, இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் பீலையாம். தூமாஷ் நம்ம நேற்று சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த ஸ்பிரிட் தான் இந்த என்னன்னா இணங்காது. அதுக்கு மக்களுடைய அபிமானம் வேணும், அதெல்லாம் வேணும். ஆனா இவன் கொலை பண்ணுகிறதற்கு தைரியமா அவனுக்கு தைரியம் வரல. இந்த தைரியத்தை யாரு, தீர்க்கதரிசிகளை அதம் பண்ணவும் கொலை பண்ணவும் தைரியம் கொடுக்கறது யாருன்னா இந்த ஏரோதியாள் தான், யேசபேல் தான். இவ பாருங்க, ஏரோது கொலை பண்ண மாட்டான் அப்படின்றத ஏரோதியாள் பார்த்துட்டா. இப்போ ஒரு அவளுடைய பெண்ணை ஏவி விட்டு, அவளுடைய டாட்டரை ஏவி விட்டு, மகளா ஏவி விட்டு, அவனுடைய ஜென்ம நாள் பர்த்டே அப்போ டான்ஸ் ஆட வைக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே. ஏவர் ஆவி. அல்லேலூயா. இந்த யேசபேல் அல்லது இந்த ஏரோதியாள் ஸ்பிரிட் எப்படி ஆப்ரேட் பண்ணுது பாருங்க. தகப்பன் மூலமாக ஆப்ரேட் பண்ணணும், இல்ல பொண்ணு மூலமா ஆப்ரேட் பண்ணும். இது குடும்பத்துல செயல்படும். பிரத்யட்சமா சில காரியங்கள் சொல்றேன். 10 மணி தான் ஆகுது. சில காரியங்கள் நான் சொல்றேன். குடும்பத்துல இருக்கிற ஸ்திரீயானவள் தன்னுடைய கணவனை ஆளுகை செய்வதற்காக, இல்லையா, கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க பிள்ளைகளை ஏவி விடுவாங்க. நிறைய பேர் தெரியும், இந்த மனைவி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொன்னா கேட்பாங்க. அப்ப ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீங்க இப்படி சொல்லுங்க, அப்பதான் அவர் வீட்டுக்கு வருவாரு, இப்படி சொல்லுங்க. அவனும் சொல்லுவான், மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுனால அதை மறைச்சிட்டு, பா இப்படி போப்பா, இப்படி பண்ணுப்பா. உடனே இவர் அப்படி பண்ண உடனே அது ஆளுகை, இது கண்ட்ரோல். ஹஸ்பண்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்பிரிட். அல்லேலூயா. ஹஸ்பண்ட் பாஸ்டர் பேச்ச மட்டும்தான் கேட்கிறாருன்றதை யேசபேல் பாத்துரும். அப்போ பாஸ்டர் எப்படியாவது கண்ட்ரோல், பாஸ்டர் கிட்ட ஏதாவது சொல்லும். பாஸ்டர் கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியும்ல. ஹஸ்பண்ட் சாப்பிடவே வரமாட்டாரு, அவரை கொஞ்சம் சாப்பிட மட்டும் வர சொல்லுங்க, ஊழியத்தை சீக்கிரமா முடிச்சு. பாஸ்டரும் சரி பாவம், அவரை அனுப்பிச்சு விட்டுறலாம், ஊழியம் அதிகமா நம்ம செய்யறது, குடும்பம் ரொம்ப முக்கியமாச்சே, இப்படிதான் பேசுறேன். குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்ல, குடும்பம் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி ஊழியம்லாம்? கர்த்தர் முக்கியம் முதல்ல. அல்லேலூயா. ஆமென். இந்த யேசபேல் ஊழியக்காரர் இடத்துல போய் குடும்பம் ரொம்ப முக்கியம்னு காட்டும். ஆமென். குடும்பத்தையே சார்ந்து குடும்பத்தை நடத்துகிற இடத்துல அவங்க கிட்ட போய் வேற மாதிரி பேசும். அல்லேலூயா. ஊழியம் முக்கியம்னு பேசும். அல்லேலூயா. ஆமென். எந்தெந்த குடும்பத்துக்கோ ஊழியத்துக்கோ உங்க பர்சனல் பிரேயருக்கோ எதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குல்ல, அல்லேலூயா, அதை மாத்தும் ஸ்பிரிட். அல்லேலூயா. ஆமென். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற உறவு, அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம், உலகத்துல நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை காட்டிலும் உங்க தனிப்பட்ட பிரேயர் டைம், பைபிள் ரீடிங் டைம், வர்ஷிப் டைம் தேவனோடு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. எழுதிக்கோங்க, இஃப் யூ ஹேவ் அ டைரி. நீங்க எதுக்கு அதிகமா உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? தேவனோடு இருக்கிற டைம். தனிப்பட்ட வகையில் நீங்கள் தேவனோடு இருக்கிற டைம், அதுதான் இந்த உலகத்திலேயே உங்க வாழ்க்கையிலேயே அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம். ஊழியம் முக்கியம் இல்லையா? ஊழியம் முக்கியம். அதை காட்டிலும் உன்னுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன்,
ஒரு 3 காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. எதுக்கு அதிகமா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? தேவனோடு நீங்கள் இருக்கிற டைம் தான் அதிகமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா, ஆமென். 2வது ஊழியத்தை நீங்க முக்கியத்துவப்படுத்தணும். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களிடத்தில் சொன்ன காரியத்தை செய்வது. அல்லேலூயா. முதல்ல கர்த்தரோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் அதிகமா இருக்கணும். 2வது ஊழியத்துக்கு, 2வது குடும்பம்னு வாங்க, அங்கதான் விழுவாங்க. அல்லேலூயா. அந்த ஆகாப்புடைய போதனை, சாரி, பீலையாமுடைய போதனை அது. குடும்பத்தை பாரு, ஊழியம்லாம் அப்புறம் தான். அப்படி பார்த்துருந்தா பேதுரு மனைவி விட்டு வந்திருக்க மாட்டாரு. யோவானும் யாக்கோவும் அப்பா விட்டு வந்திருக்க மாட்டாரு இயேசுவை பின்பற்றதுக்கு. அது நல்லா கவனிங்க. 2வது ஊழியம். ஆமென். ஊழியம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் 3வதுனா குடும்பம் வச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஐயோ குடும்பம் என்ன நீங்க ஊழியத்தை விட குடும்பம் வந்து முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களே? பைபிள் அதான் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். எப்போ நீங்க குடும்பத்தை முக்கியத்துவப்படுத்துறீங்களோ, குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கொண்டு பிசாசு ஊழியத்தையும் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காடையும் உடைச்சிடலாம். அல்லேலூயா, நல்ல கவனிங்க. தேவன் சொல்லுவதை செய்வதுதான் ஊழியம். கரெக்டா இல்லையா? ஊழியம்னா என்ன? ஊழியக்காரன், அதுக்கு இன்னொரு வேர்டு வேலைக்காரன். கரெக்டா இல்லையா? ஊழியம்னா என்ன? வேலை, நம்ம வேலை செய்யணும். இந்த வேலைக்காரன் எஜமான் சொல்றத செய்யணும். எஜமான் சொல்லாததை செஞ்சான்னா எஜமானுக்கும் அவனுக்கும் என்ன ஆயிடும்? அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். அவனால எஜமான இடத்துல போய் தைரியமா நான் இது நீங்க சொன்னீங்க நான் இதை செஞ்சேன்னு போய் நிக்க முடியாது. அப்ப தேவ ரிலேஷன்ஷிப்பும் கட் ஆகும். புரியுதா? இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. ஊழியம் உடைஞ்சா கூட நான் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயும் நீங்க யூ வில் மிசரபிளி ஃபெயில். ஊழியம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க தேவனோடு சரியா உறவு கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் சொன்னதை நீங்க செய்யல. நிறைய பேருக்கு இப்போ ஸ்டார்டிங்ல ஜப ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாரு, மன்றாட்டு ஊழியத்தை கொடுப்பாரு, போராடி ஜபிக்கக்கூடிய ஜப அபிஷேகத்தை கொடுத்து அதை செய்யுங்கன்னு. அப்புறம் சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பிரசங்கிக்கிற ஊழியத்தையும் கொடுக்கலாம். அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி அப்போஸ்தல ஊழியமோ, தீர்க்கதரிசன ஊழியமோ, மெய்ப்பனின் ஊழியமோ, போதக ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, 5 ஊழியத்துல ஏதாவது ஊழியத்தை கொடுப்பாரு. இந்த ஊழியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஜப ஊழியமோ சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஜாமக்காரனுடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாரு கடைசி நாட்கள். அப்படின்னா என்ன? விழித்திருந்து ஜபிக்கிறது, திறப்புல நின்று ஜபிக்கிறது. அல்லேலூயா. தேசத்துக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக விழித்திருந்து ஜபிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை நீ ஒழுங்கா செய்யலனா how will you have a relationship with God? எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? தேவனோடு நீ உறவு கொள்ளுகிற நேரம் அதிகமா இருக்கிறது போல தேவன் சொல்லுகிற காரியத்தையும் நீ செய்கிறவனா இருக்கணும். இந்த சபைகள் எல்லாம் பாருங்க, எபேசு சபைக்கு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன். இங்க பெருக்கமும் சபைக்கு தான் சொல்லுங்க, மனம் திரும்பலன்னா நான் வந்து என் வாயிலிருந்து வருகிற இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினால உன்னை வெட்டுவேன்றாரு. அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய உறவு முதல்ல முக்கியம். தேவனோடு நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு 2வது ப்ரெஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும். முதல்ல கிங்டம் ஆஃப் காட், அப்புறம்னா உலகத்தின் காரியம். அல்லேலூயா. அப்புறமா குடும்பம், அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள். கரெக்டா இல்லையா? இத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க. இந்த ஏசபேல் என்ன பண்ணும்னா ஊழியக்காரனுக்கு குடும்பத்தை காட்டும். குடும்பத்தை கொண்டு வந்து நிக்க வைக்கும். எப்படி பாருங்க, தன் மகளையே ஏவி விட்டு ஏரோத யோவான் ஸ்தானங்களை போட வைக்குது. அல்லேலூயா, ஆமென். திஸ் இஸ் கால்ட் as manipulation. ஏரோதுக்கு என்ன பிடிக்கும் நல்லா தெரியும். டான்ஸ் பிடிக்கும். பொண்ணு டான்ஸ் ஆடினா அழகா பார்த்து ரசிப்பான். அவன் இச்சித்ததை அவனுக்கு ஏசபேல் கொடுக்கும். Be careful. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 21வது அதிகாரத்துல ஆகாப் வந்து பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் 2வது வருஷத்துல இருக்கு பாருங்க. நாபோத்தினுடைய ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. அதை பார்த்து இச்சிக்கிறான். அது வந்து பிதாக்களுடைய சுதந்திரம். நாபோத்து அது வந்து
யாருக்கிட்டையும் விற்க கூடாது. அது அவனுடைய சுதந்திரம். அது என்னோட பிதாக்களுடைய சுதந்திரம். நான் விற்க கூடாது அதை அப்படின்னு சொல்றான். அது வித்தாலும் 50 வருஷம் கழிச்சு அது ஜூப்ளி ஆண்டுல திருப்பி அவனுக்கே ரிட்டர்ன் ஆகும். அந்த மாதிரிதான் கர்த்தர் வந்து ஒரு ஒரு நியமத்தை எழுதி வைத்திருக்கிறார். இவனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு இச்சை. இவன் போய் 4வது வசனத்துல இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எஸ்ரேனாகிய நாபோத் தன்னுடனே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப்பு சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனிடத்தில், எப்போ நீ சலிப்பா கட்டில்ல படுகிறியோ அப்ப வரும் ஏசபேல், அல்லேலூயா, வந்து நீர் போஜனம் பண்ணாத பிடிக்கும் உன்னுடைய மனம் சலிப்பா இருக்கிறது என்ன என்று கேட்கும். அப்படியே அக்கறை இருக்க மாதிரியே பேசும் ஸ்பிரிட், அல்லேலூயா. ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டோட்டலா காலி பண்ணிடும். அல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப சட்டிலா வஞ்சிக்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி குடும்பத்துல செயல்படும், சபையில செயல்பட்டு இருக்கும், லீடர்ஷிப்ல இருக்கும். நம்ம சபையில ஒரு நல்ல பிலீவரா இருப்பாங்க, அவங்க மேல போய் குத்தம் சொல்றீங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் காமிப்பாரு, அந்த லேடி ஒரு டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அவங்க வந்து பேசும்போது அவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை டோட்டலா காலி பண்ணிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். ரொம்ப அது எப்படி பேசணும், அக்கறை இருக்க மாதிரியே பேசும். ஆனா அவன் வஞ்சிக்கும், உன்னை கண்ட்ரோல் பண்ணு. அல்லேலூயா. அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரேன் நாபோத்தோட பேசி இந்த கதையெல்லாம் சொல்றான். அப்படி சொல்லும் போது, அப்பொழுது அவன் மனைவியாகி ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். உன் மனமகிழ்ச்சிக்கு தருகிற வார்த்தைகளை அது பேசும். பரஸ்திரியின் உதடுகள், அல்லேலூயா, தேன் கூடு போல ஒழுகும், ஆனா அது முடிவோ எட்டிய போல கசவும். அல்லேலூயா, ஆமென். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்றவள், அவள் ஆகாப்பின் பேரால் நிருபங்களை எழுதி, பாருங்க, இவ ராஜாத்தி தானே, இவ எழுதினாலே இவளுக்கு ஒரு பவர் இருக்கு, இவ பேச்ச கேட்பாங்க. ஆனா இவ என்ன பண்றா, ஆகாப்பு பேர்ல லெட்டர் போடுறா பாருங்க. தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளியே காட்டவே மாட்டா. ஆகாப்பு அவரு சொன்னாரு, என் மனைவி சொன்னா, என்னுடைய தகப்பன் சொன்னாரு, அதனாலதான் அப்படின்னும். அல்லேலூயா. அது கிரியேட் செய்யற விதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இட் வில் நாட் டைரக்ட்லி டூ ஒர்க்ஸ். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பர்களுக்கும் பெரியோரிடத்துக்கும் தான் இந்த ஆளுகையில இருக்கிற அத்தாரிட்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆளுகை செய்றாங்க. சரிங்களா? அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாக 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினால், அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோராகிய அவன் பட்டணத்தின் மனுஷர் ஏசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபத்தை ஜனத்தின் நிறுத்தி கல்லெறிந்து கொள்கிறதை பார்க்க. அல்லேலூயா, ஆமென். வந்து அதாவது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறா பாரு. அல்லேலூயா. அந்த பாபிலோன் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ, ஒரு அந்தி கிறிஸ்து, அதாவது அந்த மிருகம், சவப்பா இருக்கிற மிருகத்து மேல ஒரு ஸ்திரீ, பாபிலோன் வேசி, தாய், எல்லாத்துக்கும் தாய் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு ஸ்பிரிட் உட்காரும்ல, அந்த ஸ்பிரிட்டோட ஒரு பகுதி தான் ஏசபேல். அல்லேலூயா. அவளுடைய கையில இந்த ஊழியக்காருடைய ரத்தம் இருக்கும், அதுங்களா, அதனால் அவள் தன்னை பலப்படுத்தி கொள்ளுவாள். அல்லேலூயா, ஆமென். 10:15 ஆயிடுச்சு. ஸோ அவளுடைய கிரியைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரோம். நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்தேன். இது ரொம்ப டீப்பா போகும். பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ன்றதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்ல என்னென்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்றேன். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அல்லேலூயா.
இவளை நீங்க ஜெயிக்கணும்னா உங்க பிராணனுக்காக நீங்க ஓடிடவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வைரம், பிராணனுக்காக ஓடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு வைராகியம். அல்லேலூயா. ரெண்டாவது, உங்க ஆசை இச்சைக்கு இணங்குகிற மாதிரி எந்த கிரியைகளையும் நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தேவன் இடத்துல கேட்கணும். தேவன் அதை தந்தார்னா ஓகே. இல்லப்பா இது இச்சைனால் நீ கேட்கிற, தேவ சித்தம் இல்லைன்னா விட்டுறணும். சித்தம் இல்லாத ஆசைதான் இச்சை. இதை இச்சைன்னா லஸ்ட்னா என்ன? தேவனுடைய சித்தமே இருக்காது. ஆனா அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். தேவ சித்தமே இருக்காது. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு அந்த வீடு தான் வேணும், அந்த காரு தான் வேணும், அந்த வேலை தான் வேணும். சித்தம் இல்லாத ஆசைகளை இந்த ஸ்பிரிட் செயல்படுத்தும். அல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் எப்படி செயல்படும்னா, லீடர்ஷிப்பை பிடிக்கும். தன்னுடைய ஐடென்டிட்டியை காட்டாம தன்னுடைய வேஷத்தை எப்படி போடும்னா, தேவபக்தி உள்ள ஒரு தீர்க்கதரிசி மாதிரியே காட்டும். எனக்கு கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் செய்தாரு அப்படின்னு உள்ள வந்து காரியங்களையே கொலாப்ஸ் பண்ணிரும், ஊழியத்தை உடைச்சிரும். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர்களை விழத்தள்ளி அந்த சபையை ஒரு இந்த தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக்க அந்த சபையை மாற்றி வச்சிருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு லைன் மட்டும் வார்த்தை முடிக்கலாம். 2வது அதிகாரம் 20வது வசனத்துல, ஏசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, ஏசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம். இதான் அந்த இச்சை. இதான் அந்த சபை. அந்த ஏசபேல் என்னும் ஸ்திரீ ஆனவள் இந்த சபையை வஞ்சிக்கும்படிக்கு இந்த சபை அதுக்கு ஓப்பன் டோர் கொடுத்துருக்கு, இடம் கொடுத்துருக்கு, போட்டிருக்கு பாருங்க. அந்த சபையை திட்டி, தியத்திரா சபையே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த சபையை குறிச்சு திட்டுறாரு. சபையே, நீ இந்த ஸ்திரீ ஆனவளுக்கு இடம் கொடுத்துருக்க, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். அவனை எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. எதிர்த்து நிக்கணும். நீங்க எப்போ சோர்வா பலவீனமா இருக்கீங்களோ அங்க ஆளு ஸ்பிரிட். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஆமென். அப்போ அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. எப்படி இருப்பாங்க? அந்த வேசித்தனத்திலிருந்து அவளுக்கு மனம் திரும்ப விருப்பமே இருக்காது. யாரெல்லாம் மனம் திரும்புங்க என்று போதிக்கிறாங்களோ அவங்க தலையை வெட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அல்லேலூயா. யோவான் தலையை வெட்டிட்டா. ஆனா இயேசு கிட்ட கூட வர முடியல ஸ்பிரிட்டா. அல்லேலூயா. ஏரோது வந்து இவன் யோவான் உயிர்த்தெழுந்து வந்துட்டான், இவர்கிட்டயே போக முடியாது அப்படின்றான். அல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த காரியங்கள் நம்ம பார்க்கலாம். 22வது வருஷம் சாபத்தை கர்த்தர் பேசுறாரு. என்ன தண்டனை கொடுப்பேன் அப்படின்றத பேசுறாரு. இதோ நான் அவளை கட்டுக்கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றி உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இது அந்த அந்த எக்ஸாக்ட் அந்த லேடி, அந்த லேடிய நான் கட்டுக்கடையாக்குவேன். அந்த லேடிக்குள்ள ஏசபேல் ஸ்பிரிட் இருக்கு. அந்த லேடிய நான் கட்டுக்கடையாக்குவேன், அதோடைய பிள்ளைகளை நான் கொல்லுவேன், அவளை மனம் திரும்ப சொல்லு. அல்லேலூயா. ஏசபேலுக்கும் மனம் திரும்ப வாய்ப்புகளை கொடுக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜப அபிஷேகத்திற்காக ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயம் கூட முழங்கால் படியிட முடிச்சுன்னா, you can kneel down, you can lift your hands up, you can stand up, you can pray to the Lord right now. கர்த்தருடைய ஜப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா இருளின் தடைகள் உடையிட்டு ஏசபேலை குறித்து தகப்பனை நாங்கள் பார்க்கக்கூடிய கிருபைகளை நேரங்களை எங்களுக்கு கொடுத்தீங்களே. எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்த பட்சத்திலும் அப்பா உடைய வசனத்தை தியானிக்க இந்த ஸ்பிரிட் எப்படி வேலை செய்யன்றதை காண்பித்தீங்களே. பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி ரீப துனியாந்த ரபட கட கதலபா தலைகளை இயேசுவின் நாமத்தினால் வெட்டி
கட்டுகிற, புலியின் ரூபத்தை கொண்டிருக்கிற உன் கிரியைகளை மடங்கடிக்கிற மேதினிமாவுல் அதுவும் நீ ஆண்டரபடகதலவா டிராகனை போல வலு சர்ப்பத்தின் புரோத்தத்தை உடைய பொல்லாத இருளின் ஆவியை முகம் புலியின் முகத்தை போல இருக்கலாம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் பட்டயங்களை அனுப்புகிறார். ரீபாதே அந்தரபா லௌகி பௌஷந்தரபடபடகதலபா கௌரி அந்தரபடகதலபா உன்னுடைய சகல கிரியைகள் எல்லா மேனிபுலேஷன் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரியும் எரியும். command the power of the Holy Spirit right now. இயேசபேலின் கட்டில் எவராவது இருப்பார்கள் என்றால், இயேசபேலின் வஞ்சனையில் யாராவது சிக்கி கொண்டிருப்பார்கள் என்றால், ஆகாப்பை போல இதோ சிக்கி கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, right now speak the deliverance. ரீகா பவுலா குணா சந்தலபா ரீபிதினி அந்தரா சந்தரகடகடகதலபா உனக்கு நான் தவணை கொடுக்கிறேன். மனம் திரும்பும்படியாக உனக்கு நான் தவணை கொடுக்கிறேன். ஊழிய பிள்ளைகளை நீ உனக்காக உன் சுய லாபத்திற்காக பயன்படுத்துவாய் என்றார். கர்த்தருடைய கோபாக்கினை உன் தலைமையில் வந்து விழும். ரீபதுனி அந்தலபா சந்தரபடகடகதலபா தேவனை தேவனுடைய சன்னிதானத்தில் நீ வந்து அமர்ந்து மனம் திரும்புவாய் என்றார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பொல்லாத தூமாஷின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியட்டும் எரியட்டும். மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்யத்தொக்கதான கிருபைகள் இறங்கி வரட்டும். எல்லா ட்ரைனஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் எரியட்டும். சலிப்புகள் எரியட்டும். சோர்வுகள் டிப்ரெஷனை கொடுக்கிற பொல்லாத இயேசபேலின் ஆவி கட்டிந்து கொள்ளுகிறேன் கட்டிந்து கொள்ளுகிறேன் கட்டிந்து கொள்ளுகிறேன். உங்களில் ஜபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால், ஜபத்திற்கு உட்காரும் போது உங்களுக்குள்ள ஒரு மன வியாகுலம் ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், ஒரு டிப்ரெஷன், ஏன் என் குடும்பத்துல இது நடந்துச்சு, ஏன் என்னுடைய கணவனுக்கு இது நடந்துச்சு, ஏன் என் மனைவிக்கு இது நடந்துச்சுன்ற கேள்விகளோடு உன்னுடைய இருதயத்திற்குள் சத்துரு கிரியை செய்வான் என்றால், right now I command the spirit of Jezebel to burn. ரத்தேனே சந்தலவா ரீக பௌலி அண்டரபடகதலபடகலவா கையை எடு. கையை எடு. ராதா டாதா நாம லாத்துனோ சந்தரபா பட்டயங்கள் கூர்மையாக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஏவுகிற சகல கிரியைகள் எரிவதாக 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 எரிவதாக. குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத இருளின் ஆவி எண்ணம் புரிந்த ஸ்திரியை போல தன்னை மாற்றிக்கொள்ளுகிற உன் கிரியைகளை மதங்கடிக்கிறேன். கோரா தானாமா ரகபலகடகதலவா ரித்துனி அண்டரபடகடகலவா உன் விபத்து மார்க்கத்தில் இருந்து ரந்தேரே சந்தரபலவான் பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறேன். ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம். ஒரு வல்லமை கடந்து வரட்டும். குடும்பத்தை பிடிக்கிற ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் பிடிக்கிற பொல்லாத இயேசபேலின் ஆவி இயேசபேலின் ஆவி தீவிடிச்சு எரியட்டும். எல்லா குடும்ப சாபங்கள் உடையிடும். எல்லா குடும்பத்தை பிடித்திருக்கிற இயேசபேலின் கட்டுகள் உட்டைவாதாக. ராதானா துனி அண்டரவா ரீக பௌலி அண்டே சந்தலபடபடபடகதலபா. ஏதோ கர்த்தர் உங்களை ஜபிக்கும்படியாக உந்தி சொல்லுகிறதை பாருகிறேன். ஒரு புதிய அபிஷேகம் அலை அலையாய் புறப்பட்டு வருகிறதை பாருங்க. வெற்றிகள் வெற்றிகள் ஒரு ஜப அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன். ஜபி 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 ஜபி. நீ ஜபிக்கும் போது இதோ உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள் எல்லா டிப்ரெஷன் உடையிடும். எல்லா டிசப்பாயின்மெண்ட்ஸ் உடையும். ரகா தாடாபாகாதாலபா ரீபோதுனகலபா இருதயத்தில் இருக்கிற காயங்களை அறிந்து கொண்ட இயேசபேல் உன்னிடத்தில் வந்து நிச்சயங்களை நிறைவேற்றும்படியாக உன்னுடைய சலிப்புகளை மாற்றும்படியாக மனமகிழ்ச்சியை தரும்படியாக வஞ்சித்து காரியங்களை செய்யும். ஆனால் குற்றமில்லாத ரத்தத்தை உன் கையினால் நீ சிந்துவாய். மகனே மகளே மனம் திருந்து மனம் திரும்பு மனம் திரும்பு. குற்றம் இல்லாத நாபோத்தின் ரத்தத்தை சிந்த பண்ணினது இதோ இயேசபேல். ஆனால் அவள் அனுப்பின நிருபம் ஆகாப்பின் பெயரில் இருந்தது. இதோ உன் பெயரினால் பாவம் செயல்படாதபடிக்கு இதோ நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்பு. ரதினி தேக்கம் தொண்ட ரகட கட கதடவா நிச்சயங்களுக்கு நீ இணங்க இயேசபேலுக்கு இடம் கொடுக்காதே. சபையே மனம் திரும்பு. ரதே ஹந்தலவா ரீக பௌலி அண்டரபடபட கதடபட கதலபட கதலவா. எல்லோ இருளின் கட்டுகள் உட்டைவாதாக உட்டைவாதாக உட்டைவாதாக. தீர் மாஷந்தலவா ரீக வேதனை மனமடகதலவா. ஜெபிக்க முடியாமல் பைபிள் வாசிக்க முடியாத இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில உட்டைவாதாக. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி வாக்கு தத்துவத்தின்படி நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தினால் தேறினவர்களாய் தேவ வசனத்தை அறிந்தவர்களாய் ஒருவரும் வஞ்சிக்க கூடாதபடிக்கு இதோ ஆவியில் பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்
மூலமாய் ஜெபிக்கிறேன். உள்ளான மனிதனை பலப்படும்படியான ஒரு புதிய அபிஷேகத்தை அனல்மூட்டி எழுப்பு. ராதா நாந்த ரபடி கட்ட 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 கதலபா ஷேத் உனியாண்டரபா ரபா துனி அம்தலவே நீபல் அகட கதலபா. கர்த்தருடைய துனி புறப்பட்டு வருகிறதை பாருகிறேன். கர்த்தருடைய சத்தம் மனாந்தரங்களை விளக்கும். கர்த்தருடைய சத்தம் சோர்ந்து போந்திருக்கிற சோர்ந்து போயிருக்கிற எலியாவை தட்டி எழுப்பும், தட்டி எழுப்பும். ரகே ஹந்தலபா ரோதோ டபோ சந்தர பட கதலபா. அவருடைய மெல்லிய சத்தம் எலியாவின் இடத்தில் உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். உனக்கு இங்கே என்ன காரியம் என்று கேட்டார். மகனே நீ எங்கே இருக்கிறாய்? மகளே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ரேபதான மௌரி அம்தலபா. சர்ப்பத்தின் சத்தத்தை கேட்டு இதோ புசிக்க கூடாது என்று விளக்கின கனியை நீ புசித்தாயோ? உன் இச்சைகளுக்கு நீ இணங்கினாயோ? மனம் திரும்பு, மனம் திரும்பு. ராதா டாதா டாகா டாகா டாடாபா ரீபா லியான் டாபா டாடாபா டாபா. ஜெபி வாய்களை விரிவாய் தர, வாய்களை விரிவாய் தர. மௌனமா இருக்கிற டைம்ல இதோ கர்த்தர் இறங்கி வருகிற நேரம், கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொடுகிற நேரம், கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிற நேரம். ரைட் உன் இருதயத்தை கிளி, கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை கிளி. தேவனே எனக்கு இறங்குவீராக. எனக்குள்ள இருக்கிற ஆறப்படாத சகல காயங்கள் ஆற்றும்படியாக உடைய அன்பின் தைலம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். காதுகள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்கட்டும். ரைட் நவ ஸ்பீக் தி ஹீலிங்ஸ் இன் தி பிசிக்கல் பாடி. ரைட் நவ சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறேன். முடக்குகிற பொல்லாத சேஷன் தலைகளை நசுக்கி போடுகிறோம். ஆகாப்பின் வழிகளில், காயினின் வழிகளில் நாங்கள் நடக்காதபடிக்கு எங்களை மனம் திரும்ப பண்ணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரிப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே. இந்த வாக்கு தத்துவத்திற்கு சுதந்திரவாளியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜாயின் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுவீராக. அக்கினி கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும், அக்கினி கடந்து வரட்டும். ஆந்தே ஹந்தலபா ரீப துனி அண்டரபோ ரூகி பகௌரி அந்தரபடபட கடபடகதலபடகதலபா. சபை எதற்காய் பிடிக்கப்பட்டதோ, அழைக்கப்பட்டதோ அதை செய்யாமல் விபச்சார மார்க்கமாய் சபையை திருப்புகிற பொல்லாத இயேசபேலின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையை விட்டு வெளியேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். சபையை மனம் திரும்ப பண்ணும். லேக பாரதனி வடவல பட கட கட பட கதலபா ரூபு துனி அண்டரபா லோதோடோ துனி அண்டர கட கதலபா. இதோ சபைக்கு பரிசுத்த தலத்திற்கு விரோதமாய் கர்த்தருடைய பட்டயம் இறங்கி வருகிறது. சுத்திகரிப்புக்காக நியாய தீர்ப்பின் அனுபவத்தை தோர் அந்தரா சந்தரபா நியாய தீர்க்கும்படியாக ஆவியானவர் இதோ இறங்கி பட்டயத்தை அனுப்புகிறதை பார்க்கிறேன். லேத நாந்தர பட கடகதலபா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் உனக்கு தவணை கொடுத்தும் நீ அதற்கு செவி கொடுக்காமல் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன் பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொன்ன வாக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்காக கண்ணீர் விட்டு கதறி அழு. இதோ கள்ள ஊழியர்களுக்காக, இதோ இயேசுபேலினால் சிக்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஊழியக்காரருக்காக நீ உன் வயிற்றை பிடித்து அம்பாயத்தில் கதறி அழு. இதோ தேசத்தை நோக்கி, சபையை நோக்கி ஒரு பட்டயம் புறப்பட்டு வருகிறது. அது கொல்லவே கொள்ளும், அது கொல்லவே கொள்ளும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ராத நாபர் அந்துனை அண்டரகடகதலே நீக்க பௌலி அண்டரபோ சீக்க பௌல ரகடகடகதலவா. இதோ நான் அவைகள் இல்லாதபடிக்கு, அந்த சபை ஒரு பெரிய சபையா இருக்கலாம், அது ஒன்றுமே இல்லாதபடிக்கு நான் அதை தரைமட்டமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்பாத பட்சத்தில் இதோ அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பட்டயம் இதோ அந்த சபைக்கு விரோதமாய் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராதனா துனா சந்த ரபட கட கதடவா லீபி தினியாம் தர பட கட கதட பட கதலவா. மனம் திரும்ப தக்கதாக கர்த்தர் நீர் ஒரு புதிய அபிஷேகம், மன்றாட்டின் ஆவி, திறப்பில் நிற்கக்கூடிய கிருபை எரேமியா மேல இறக்கின கர்த்தருடைய ஆவியானவர் கண்ணீரின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருக்கி ஏவ வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சிந்தையை பிடிக்கிற எல்லாம் அகண்டயாசன் வல்லமைகள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். துனா சந்தரா லீக பௌலி அந்தரவே நீபிரி அண்டர கடகதலபா. கேளிகைகளுக்கும் சாப்பாடுக்கும் போஜனத்திற்கும் முக்கியத்துவம் தருகிற சபைகள் மனம் திரும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லே துனா சந்தர பட கடகதலபா தூதுனி அண்டே நீக பௌலி அந்தர பட கடகதலபடகதலபா ரூதினி அந்தர பட கடகதலபா. உம்முடைய வல்லமை கடந்து வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. தியேத்தரா சபையோடு மாத்திரம் அல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளன் கேட்க கடவன் என்று நீ சொல்லுகிறீர்.
எங்கள் சபைக்கும் எங்களோடும் கூட நீர் பேசுகிறேன். யேசபேலின் கிரியைகளை ஜெயிக்கத்தக்கதாக, யேசபேலின் ஆவியை ஜெயிக்கத்தக்கதாக ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுங்க. ஏற்ற ஞானத்தையும் ஆவியை பகுத்தறிகிற வரங்களையும் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிற ஒரு வைராக்கியம் இறங்கி வரட்டும். கேளுங்க கர்த்தரிடத்துல. அப்பா, எலியா மாதிரி எங்களுக்குள்ள ஒரு வெகு வைராக்கியம், எங்களுக்குள்ள தேவ பக்தி விருத்தியின் வைராக்கியம், தேவ பக்தியின் வைராக்கியம் எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, விடாதீங்க. ராக்கா பௌரி அம்பல வட கடகலபா, என் மேல ஒரு வைராக்கியத்தை ஊத்துங்க. இந்த வேலையில கர்த்தருக்காக நிற்கதற்காக ஒரு வைராக்கியம் என் இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும். என் இருதயத்தை பற்றி பிடிக்கட்டும். ரைட் நவ ராத்தனா சொந்த ரபு ஈயன்டர் அவடகலபா. எலியா மேல இருந்த சால்வையை கேள் மகத்தே, கர்த்தரின் மேல் ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். ஊற்றபடி ராத்தே சந்தலபோ ரீபதுனி ஒண்டர கடகடகலபா. சால்வை வந்து விளட்டு ராத்தனா சதரபா. தோந்த வைராக்கியம் பற்றி எரிடும். யோர்தானை பிளக்கத்தக்கதான வைராக்கியம். ரேதனே அந்தலோ அரு ஹந்தரபா லீக பௌரி அண்டர கடகதலபா. வினகாசுக்குள்ள இருந்த வைராக்கியம் கஸ்பியின் கிரியைகளை அழிக்குகிறதற்கு இதோ பரிசுத்தமான எழுமின பினகா ரேதனே அந்தரே நீக்க பௌரி அண்டர படபடபதரபடபலபடலபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இதோ அவருடைய ஆலயத்திலிருந்து. Lord, open your floodgates, oh Father, right now. Pour your fire, pour your anointing on people, oh Lord, who are listening, who are hearing, who are asking for your anointing right now. Shama ratuna sambaraba riba riandarabadarabadarabadalaba. யேசபேலின் சகல கிரியைகள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் சபைகளை விட்டு வெளியேற வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம் வல்லமை செயல்படட்டும். ரோது நோ சந்தே லீக்க பௌரதடகடகதலபா. ஆளுகையில் இருக்கிற நபர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆகா போன்ற ஆட்கள் இணங்கி வேலை செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் வைராக்கியமாய் தாவீதை போல ஆட்களை, ஊழியக்காரர்களை எழுப்பி தர வேண்டுமா, ஜப தலைவர்களை எழுப்பி தர வேண்டுமா. கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒரு ஜப தலைவன் எழுவுவான் என்றார், ஜப தலைமுறைகள் பிறக்குமே. லேதனே அம்பரோ அதுனி அண்டபௌ சந்தரபா லேக பௌரி அண்ட கடகடடபடகதலபடிகதலபா. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், துதி உமக்கு செலுத்துகிறோம். உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். எந்த ஒரு யேசபேலின் கிரியைகளும் எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு இதோ வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. ரத்தே அந்தோலோ சந்தரா சகதடபடகதலபா. ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், மோடு கூட இருக்கிற உறவுகள் அதிகமாகட்டும், மோடு கூட நாங்கள் செலவிடுகிற தனிப்பட்ட நேரங்கள் அதிகமாகட்டும். அதற்கப்புறம் நீர் சொல்லுகிற ஊழியத்தை நாங்கள் செய்யத்தக்கதான நேரம் அதிகமாகட்டும். ரேபா தனமா துனா சந்தர புடி அண்டரா லீக்க பௌலி அந்தரவே சந்தரபட பலபகலவா. உலகத்தை நாங்கள் பின்னாடி தள்ள, கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் முன்னாடி கொண்டு வர எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சித்தம் நடைபெறட்டும். அல்ல வியாதியின் கட்டுகள் கூறுகள் உடையின இயேசுவின் நாமத்தினால சித்தம் நடைபெறட்டும். உம்முடைய வசனம் சத்தியம் எங்கள் தேவனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. God bless you. நீங்க தொடர்ந்து கூட ஜெபிக்கலாம். இந்த ஃப்ரைடே ஒரு நைட் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் குரூப்லயும் போடுறேன், நீங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு தம்ஸ் அப், இல்லை நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ரிப்ளை பண்ணீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணேன், எனக்கு வசதியா இருக்கும். நாளைக்கு இந்த அறிவிப்பை நான் அறிவிக்கிறேன். ஒரு நைட் ப்ரேயர் பண்ணணும், லைக் ஒரு 11:30 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12:30 1 o'clock எப்படி கத்தர் வழி நடத்துறாரோ ஃப்ரைடே நைட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கத்தர் உங்களோடு பேசுவார் விசுவாசி. காட் பிளஸ் யூ. நாளைக்கும் ஜாயின் பண்ணுங்க.